ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் மூவி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே ஹீரோயினுக்கும் அப்படிங்கிறவனுக்கும் இடையில கல்யாணம் நடக்க போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப இவனும் ஆசாசியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேர சொல்றதுக்கு பதிலா, பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கும். அந்த பொண்ணோட பேர சொல்லி விட்டுடுறான். ஹீரோயினுக்கு இத கேட்டு டென்ஷன் ஆகிடுது. "அப்படின்னா உன் மனசுல நான் இல்ல. அவ தானே இருக்கா. அப்படி இருக்கும்போது நீ என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணி ஏமாத்தணும்னு நெனைக்கிற? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கோச்சிட்டு வெளிய வந்துகிட்டு இருப்பா. இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காளோ, அதே இடத்துல தான் ஹீரோவுமே இருப்பான். அவனுக்குமே வந்து கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு என்னடான்னா, ஹீரோவோட ஃபேஸ பார்த்துட்டு, இந்த மாரியான ஒரு ஆளெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த கூட்டத்துல வேற ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட கைய பிடிச்சுட்டு அந்த பொண்ணு அங்கருந்து போயிடுறா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தள்ளி நின்னு பார்த்துடுறா. ஹீரோயினுமே அங்க வந்துட்டு, "நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. அப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டியிருப்பான் போல இருக்கு. அதனால அவனோட காலும் டேமேஜ் ஆயிருக்கும். அவனோட ஃபேஸும் கொஞ்சம் எரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால வந்து தழும்பு தான் ஹீரோவோட ஃபேஸ்ல இப்ப இருக்கிறது. இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் தன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிறத சுத்தமா நம்பவே முடியல. "நீ வந்து கன்ஃபார்மா தான் சொல்றியா? என்ன மாரியான ஒரு ஆள நீ கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் கொஞ்சம் கூட தயங்காம, "இப்ப என்ன உங்களோட ஃபேஸ்ல தழும்பு இருக்கு, அவ்வளதானே. ஆனா அந்த தழும்பு உங்களோட லெஃப்ட் சைடுல தான் இருக்கே தவிர, ரைட் சைடுல இல்ல. உங்களோட இன்னொரு பக்கம் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது. நீங்க எவ்வளோ ஹேண்ட்ஸம்" அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம, "உங்களோட கால் இப்ப சரியில்லாம இருக்குல்ல. இது கூட போக போக நம்ம ஈஸியா சரி பண்ணிறலாம். அதனால உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஜூ வந்துடுறான். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கிள்? அது என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. "கல்யாணத்துக்கு நான் ரெடி" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல 2 பேரும் அவங்களோட கல்யாணத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளிய நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "நீங்க ஜூவோட அங்கிளா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம, இனிமே அவ என்ன ஆன்டின்னு தான் கூப்பிடணும்" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் இத கேட்டு சிரிப்பா இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "நீங்க இந்த ஊர்லயே ரொம்பவே பணக்காரங்க. சொல்லப்போனா எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ தனக்கு கிடைச்சத பத்தி பெருமையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் இத கேட்டு கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "ஃபர்ஸ்ட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போயி, உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, என்னோட வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்ல, ஹீரோயினோட ஸ்டெப் மதரும், சிஸ்டரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் உள்ள வரத பார்த்த உடனே இவங்க ஆரம்பிச்சுடுறாங்க. "உனக்கு என்ன தைரியம்? நீ வந்து ஜூவ கல்யாணம் பண்ணிக்காம வந்திருக்க" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "உன்னோட தாத்தா இறக்கறதுக்கு முன்னாடி நீ ஜூ ஃபேமிலில இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு தானே ப்ராமிஸ் பண்ண. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு இத கேட்டு டென்ஷன் ஆயிடுது. "இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அப்படி இருந்ததும் கூட நீங்க இப்படி பேசுறீங்கல்ல, கொஞ்சம் உங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. என்னோட அம்மா, என்னோட அப்பா கூட நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே, என்னோட அப்பா கூட இல்லீகலா அஃபேர் வச்சு தானே நீங்க இந்த மாதிரி இவள பெத்துக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்லி அம்மாவ திட்டுறா. அதுக்கப்புறம், "நான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சு நெறைய காசு குடுத்துருக்கேன். ஆனா அது மட்டும் பத்தாதுன்னு பிரைட் பிரைஸையும் வாங்குறதுக்கு பாக்குறீங்க. சரியான டாக்" அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. இதனால மேல மேல 2 பேத்துக்கும் இடையில சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தம் கேட்டு அப்பா அங்க வராங்க. அப்பதான் தங்கச்சி சொல்றா, "இந்த மாதிரி அம்மாவ இவ டாகுன்னு சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா உடனே அம்மா கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாதுல்ல. நான் உங்களோட சொந்த பொண்ணு தானே. என்கிட்ட ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? அந்த கல்யாணம் நடக்க போற இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். பட் அப்படி இருந்தாலும் நீங்க என்னையே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப கூட அப்பா வந்துட்டு, "அதெல்லாம் இருக்கட்டும் சரி. நடக்க இருந்த கல்யாணத்த ஸ்டாப் பண்ணிட்டு நீ எதுக்காக கிட்ட பேசுன? உங்களுக்குள்ள என்ன போய்க்கிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டத அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம்" அப்படின்னு நினைக்கிறா. அதனால அப்பா கிட்ட, "நான் ஜூவ பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவங்க கூட போய் பேசினேனே தவிர, மித்தபடி எங்க 2 பேத்துக்கும் இடையில எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கால் பண்றான். அப்ப ஹீரோயினும் ஃபோன் எடுத்து பேசும்போது, ஹீரோ வந்துட்டு, "சீக்கிரமாவே என்னோட வீட்டுக்கு வந்து என் கூட வந்து ஸ்டே பண்ணு" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இத கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஹீரோவுமே அத புரிஞ்சுகிட்டு, "இப்ப நீ மட்டும் என் கூட ஸ்டே பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, நீ என்ன ரிவெஞ்சுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுருவாங்க" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் கண்டிப்பா உங்க கூட ஸ்டே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றா. பட் ஹீரோயினுக்கு இதெல்லாம் நினைச்சு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப ஹீரோயின பொறுத்தவரைக்கும், "ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் வேலைய முடிப்போம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகலாம்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆஃபீஸ்ல ஹீரோயின பத்தி எல்லாருமே காசிப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வரத பார்த்துட்டு,
எல்லாருமே அவங்களோட வாய மூடிடுறாங்க. அப்ப அங்கருந்து ஒரு பொண்ணு வரா. அவளோட பேரு லின்னு. இப்ப லின் ஃப்ரெண்டு கிட்ட, "என்ன உன்னோட ஃப்ரெண்ட பத்தி பேசுனதுனால உனக்கு கோவம் வருதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோயினுமே உள்ள வரா. இப்ப வேணும்னே லின் ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "உனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கவே இல்லையாமே! ஐயோ பாவம்!" அப்படின்ற மாதிரி வேணும்னே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவளோட ரிஜிஸ்டர்ட் பண்ண சர்டிபிகேட் எடுத்து காட்டும்போது, அதுல ஹீரோவும், ஹீரோயினும் ஜோடியா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு. பட் இருந்தாலும் இவளுக்கு அது மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவளோட மொபைல்ல ஹீரோயினோட அந்த வெட்டிங் வீடியோவ பார்த்துட்டு, "நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு பார்ப்போம். உன்னால ரொம்ப நாள் இந்த முகமூடிக்குள்ள ஒளிஞ்சிருக்க முடியாது" அப்படின்னு நெனைக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒர்க் முடிஞ்சு வெளிய வருவாங்க. அப்ப லீன் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "உன்கிட்ட டாக்ஸி பிடிச்சு போற அளவுக்காவது காசு இருக்கா? இல்லன்னா அதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. அது மட்டும் இல்லாம, "என்னோட ஹஸ்பண்ட் என்ன பென்ஸ் கார்ல கூட்டிட்டு போறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா உன்னால அதெல்லாம் முடியாதுல்லன்னு" சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "என்னோட ஹஸ்பண்டும் தான் என்ன கூப்பிடுறதுக்காக வராங்க" அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் லின் வந்துட்டு, "என்ன இருந்தாலும் என்ன விட நீ ஒண்ணும் ரிச் கிடையாதுல்ல" அப்படின்னு சொல்லி வேணும்னே மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோயின் வந்துட்டு, "கொஞ்சம் உன்னோட மூக்க பத்திரமா பார்த்துக்கோ. இப்ப இங்க நடக்க போற சீன்ல உன்னோட மூக்கு தனியா கீழ விழுந்துற போது" அப்படின்னு சொல்லும்போது, இவளும் அவளோட மூக்க டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் இவளோட ஹஸ்பண்டுமே அங்க வந்து இவள கூப்பிடுறதுக்காக வரான். அவளும் வேணும்னே ஹீரோயின் முன்னாடி சீன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்காக அங்க ரோல் சாய்ஸ் காரே வந்து இறங்குது. காருக்குள்ள ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இத பார்த்த இவளுக்கு ஒரே ஷாக்கு. "என்னது நீ இந்த கார்ல போக போறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்றான். நான் போறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள ஓடிடுறா. இப்ப ஹீரோ அவனோட ஃபேஸ்ல இருக்கிற தழும்புனால அவனே வந்து அவன கொஞ்சம் தாழ்த்திக்கிறான். அதனால ஹீரோயின் கிட்ட, "இப்பவும் உனக்கு சான்ஸ் இருக்கு. நீ என்னை விட்டு போறதா இருந்தா போயிடு. நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு" சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நான் உங்க கூட தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அப்போன்னு பார்த்து ஜூ வேற கால் பண்றான். இத பார்த்து ஹீரோவும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்ட பிறகு ஜூ வந்துட்டு, "இன்னைக்கு வெட்டிங் டே எல்லாமே தெரியாம நடந்துருச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக எதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? அது மட்டும் இல்லாம, நீ இப்ப என்னோட அங்கிள வந்து செலக்ட் பண்ணியிருக்க. அவரோட ஃபேஸ பாரு. அவரு கூட நீ இருக்கணும்னு நினைக்கிறியா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். "சரி இவ்ளோ நாளா இல்லாத அறிவு உன்னோட மண்டையில எப்படி வந்துச்சு? எனக்கு இத பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. உன்னோட மண்டையில எப்படி அறிவு வந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு காலையில என்ன நேரடியா பார்த்து அத கொஞ்சம் விளக்கிட்டு போ" அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு இவனும், "ஐயோ அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ஃபோன் கால் கட் ஆகிடுது. இப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே ஹீரோக்கு வேற ஒரு பொண்ண புடிச்சிருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பதிலா நம்மள வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்ப ஹீரோ வந்து, "இனிமே நீயும் நானும் எப்பவுமே டைவர்ஸ் பண்ணிக்கவே கூடாது. ஒண்ணா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி வெளிய காட்டிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் தான் சமைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, "நான் குளிக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நானும் வேணும்னா ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து, "இல்ல வேண்டாம். எப்பவுமே நான் தனியா தான் குளிப்பேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு ஹீரோயின், "ஆனா உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "சரி அப்படின்னா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போய் டேப்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இருப்பா. இப்ப ஹீரோயின் வந்து என்னதான் ஒரு வேகத்துல சொன்னாலும், அவளோட மனசுக்குள்ள ரொம்பவே பயம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அவளே சமாதானப்படுத்தி நின்னுட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே ஷர்ட் இல்லாம உள்ள என்ட்ரி ஆகுறான். இப்ப ஹீரோயின் கிட்ட, "என்னோட ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படியே ஹீரோவ மேலயும் கீழயுமா பார்க்குறா. அப்ப அவளோட மனசுக்குள்ள, "வீல் சேர்ல இருந்தாலும் செம கட்டையா இருக்கானே" அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோட பேண்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி, பேண்ட்டையுமே ரிமூவ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இந்த ஜட்டிய வேற ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. அப்ப ஹீரோ வந்து, "வேணாம் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நீ வேணும்னா ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வாயேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நைட் நான் உங்களோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாமா?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்றா. அப்போன்னு பார்த்தா அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. மயங்கி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு போய் எந்திரிச்சுட்டு, "சரி நான் ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்ன கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடிடுறா. அதுக்கப்புறம் நைட் 2 பேரும் ஒண்ணா தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோவோட ஃபோன்ல இருக்கிற ஒரு டிராயிங்க பார்த்துட்டு, ஒருவேளை இந்த பொண்ண தான் ஹீரோக்கு பிடிச்சிருக்கோ! இந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல தான் ஹீரோ நம்மள வச்சு பார்க்கறானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு, நேத்து நைட் ஹீரோ ஹீரோயின் மேல சும்மா கை தான் போட்டிருப்பான். உடனே ஹீரோயின் வந்து, "எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. இப்ப ஹீரோ வந்து, "நான் சும்மா கை தானே போட்டேன்" அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டே தூங்கியிருப்பான். ஹீரோயின் இத பத்தி நினைச்சு
பார்த்துட்டு, இது வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால, இத பத்தியெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? புதுசா ஒரு ப்ராஜெக்ட் இந்த கம்பெனில பண்ண போறாங்களாம். அதுக்காக இங்க இருக்கிற சில பேர வேலையிலருந்து தூக்க போறாங்களாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இத கேட்டு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம போக மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கா. அப்போன்னு பார்த்து இந்த லின் வேற வந்துட்டு ஒரு ஃபைல எடுத்து ஹீரோயின் முன்னாடி போடுறா. "கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ தான் இந்த ஃபைல ஒர்க் பண்ண. ஆனா இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாமே தப்பா இருக்கு. உனக்கு ஒழுங்காவே ஒர்க் பண்ண தெரியாதான்னு" சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோயின மேனேஜர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது, இவளுமே உள்ள போறா. அங்க இருக்கிற மேனேஜர் வந்துட்டு, லின் சொன்ன அதே ஃபைல பத்தி தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, மேனேஜர் வந்து, "முன்னாடி வேணும்னா அப்படி இருக்கலாம். ஆனா இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரெடி பண்ண போறதால, நம்ம கம்பெனில இருந்து நெறைய ஆளுங்கள தூக்கப் போறோம். நீ இந்த மாரி மிஸ்டேக் பண்ணதுனால, உன்னையும் நான் வேலையில இருந்து தூக்குறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் மேனேஜர் வந்து, "நீ கூடிய சீக்கிரமாவே உனக்கான புது வேலைய தேடிக்கோ. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவ வெளிய வந்துடுறா. லின் வேற "உனக்கு வேலை போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "எல்லாத்துக்குமே கர்மா அப்படிங்கிற ஒண்ணு உண்டு. உனக்கு கண்டிப்பா அது வேலை செய்யும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவள திட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது, இவளோட தங்கச்சி வேற ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "நேத்து நைட் உன்ன வீட்ட விட்டு அப்பா வெளிய தள்ளிட்டாங்கல்ல. நீ யாரு கூட தங்குன? அந்த பையன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின், "நீ உன்னோட வேலைய மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, இவ அப்பவும் அத கேட்கிற மாதிரி இல்ல. "உன் கையில இருக்கிற திங்ஸ குடு. கண்டிப்பா அவன பத்தின விஷயம் அதுல இருக்கும்" அப்படின்னு சொல்லி அவளோட திங்ஸ புடுங்கறதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோயின் வந்து குடுக்க மாட்டேங்கிறா. இப்ப இந்த சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு அப்பாவுமே வராங்க. "என்ன நடந்தது?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த தங்கச்சி வந்து நல்லவ மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா. "நேத்து நைட் அக்கா எங்க போயிருப்பாளோ அப்படிங்கிற பதட்டத்துல அத பத்தி நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அக்கா என்ன திட்டுறா" அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இத கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தங்கச்சி கிட்ட சாரி கேளுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு இத கேட்டு கடுப்பாகுது. "என்னது நான் அவகிட்ட சாரி கேட்கணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவும் "ஆமா சாரி கேளு" அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினுமே டென்ஷன்ல, "உங்களுக்காக நான் இவ்ளோ நாள் எத்தன எத்தன வாட்டி உழைச்சு குடுத்துருப்பேன். ஆனா நீங்க எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க என்ன. எப்பவுமே உங்களுக்கு பணம் தான் முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு ரத்த காட்டேரி மாரி தான் நீங்க என்கிட்ட நடந்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவுக்கு கடுப்பாகி ஹீரோயின அடிச்சிடுறாங்க. இதனால ஹீரோயினுமே வீட்ட விட்டு போயிடுறா. சோகத்துல ஹீரோயின் நைட்டு பாருக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்ப அங்க ஒரு ஆள் வந்துட்டு, "பார்க்கறதுக்கு அழகா இருக்கியே, உனக்கு பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்டுன்னு யாராவது இருக்காங்களான்னு?" கேட்க ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு ஹீரோயினும், "போறியா என்ன?" அப்படின்ற மாதிரி திட்டுறா. பட் இருந்தாலும் இவன் வந்துட்டு, "இந்த மாதிரி ஃபயரான வுமன்ஸ்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மேல மேல வழிஞ்சுகிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயினும் இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "இந்த மாரி பார்ல இருக்கேன். என்ன பிக்கப் பண்றதுக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து வெளிய கிளம்பி போறா. "நீ போனாலும் நான் உன்ன விடமாட்டேன்" அப்படின்ற மாதிரி இந்த ஆளும் பின்னாடியே வரான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கார்ல ஏத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோயினும் "என்ன விடு விடுன்னு" கத்திக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்துறான். அவனோட கார்ல உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட ட்ரை பண்ணும்போது, ஹீரோயின் ஹீரோவோட கைய பிடிக்கிறா. இத ஹீரோவுமே புரிஞ்சுகிட்டு, ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் "நான் இப்ப ட்ரை பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "சரி, சரி எனக்கு புரியுது. நான் நல்ல பொண்ணா நடந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் "எனக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுதுன்னு" சொல்லிட்டு, ஹீரோவோட நெக்ல கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின பெட்ல படுக்க வச்ச பிறகு, "நான் இங்கிருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் விடமாட்டா. ஹீரோவ பிடிச்சு இழுத்து, "முடியாது நீ என் கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து "அப்படின்னா உனக்கு இதுல ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல 2 பேரும் ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயின் மட்டும் தான் பெட்ல தூங்கிக்கிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு ஹீரோ கூட தான் நேத்து நைட் இருந்தோம் அப்படிங்கிறதே சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா நேத்து நைட்டு இவ்வளோ நாள் வீல் சேர்ல உட்கார்ந்திருந்த ஹீரோ வந்து நடந்து வந்திருப்பான். அதே நேரம் அவனோட ஃபேஸ்ல இருந்த தழும்புமே இருந்திருக்காது. அதனால ஹீரோயின் வந்து, "ஒரு வேளை நேத்து நைட் நம்மள வலுக்கட்டாயமா ஒருத்தன் புடிச்சு இழுத்துட்டு இருந்தானே, அவன் கூட தான் நம்ம தெரியாத்தனமா ஒண்ணா இருந்துட்டோமோ" அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் வேகமா ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, "நான் உங்கள மீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் ஆஃபீஸுக்கு வர சொல்றான். ஹீரோயின் ரொம்ப நேரமாவே அமைதியா நிக்கிறத பார்த்துட்டு, "என்னாச்சு எதுவுமே பேச மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோயின், "நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, "இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பண்ணி குடுத்த சத்தியத்த மீறிட்டேன். நான் நேத்து நைட்டு யாருன்னு தெரியாத ஒரு ஆள் கூட ஒண்ணா இருந்திருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. எனக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோக்கு, இவ நேத்து நைட் நம்ம கூட இருந்தா அப்படிங்கிறதே இவ மறந்துட்டா போல இருக்குன்றது புரிய வருது. எப்பவுமே வீல் சேர்ல இருக்கிற ஹீரோ நேத்து மட்டும் ஹீரோயின அவனா நடந்து போய் தான் காப்பாத்தியிருப்பான். இதனால ஹீரோயினுக்கு அதனால தான் தன்ன ஞாபகம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்ப ஹீரோயின் சொல்றா, "இப்ப நான் ஒரு சுத்தமே இல்லாத பொண்ணு. நான் உங்ககிட்ட இருந்து விலகுறது தான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட் எடுத்து குடுக்குறா. அதுக்கப்புறம் "இன்னைக்கே நான் உங்களோட வீட்ல இருந்து கிளம்ப போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "இத நீ வேணும்னு பண்ணல. அதனால நீ என் கூடவே இருக்கலாம். டைவர்ஸ்லாம் தேவையில்ல" அப்படின்னு சொல்றான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு இன்னுமே நம்ம மேல கோவம் குறையலையோ அப்படின்ற மாரி தான் தோணுது. அதனால அதனால ஹீரோ கிட்ட இன்னுமே நீங்க என் மேல கோவமா இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது உங்களுக்கு செய்யட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு ஹீரோயின் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து நீயே நல்லா அத பத்தி யோசி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட இந்த மாரி ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்துல ஹீரோயின ஃபயர் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்க கூட வேலை பார்க்குறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு வீடியோ ப்ரூஃப வந்து காட்டுறான். உடனே ஹீரோ வந்து யாரு ஹீரோயின ஃபயர் பண்ணாங்களோ, அந்த ஆள நீ ஃபயர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போறான். இங்க ஹீரோயின் குக் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோயினுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. எப்படி ஒரு நார்மலான ஹஸ்பண்டால இந்த மாதிரியான விஷயத்த நார்மலா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃப்யூஸ்ட்ல இருக்கா. இதே கன்ஃப்யூஷனோட சமைச்சு முடிச்சுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப ஹீரோக்கு ஹீரோயினோட சமையல் ரொம்பவே பிடிச்சிருது. அதனால ஹீரோயினும் அதனால என்ன பரவால்ல. இனிமே நானே டெய்லியும் கூட சமைச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே நெறைய ஒயின் குடிக்கிறாங்க. 1 கிளாஸ், 2 கிளாஸ், 3 கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு கணக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு வருவான். ஆனா அதுக்கு முன்னாடியே அங்க ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ வந்து நீ இங்கிருந்து போ. நான் வந்து குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் முடியாது. நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல விழுந்துடுறா. ஹீரோ சொல்றான், "நீ இப்படி நெருப்போட விளையாடுறதுக்குலாம் ட்ரை பண்ணாத. நீ இங்கிருந்து போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் எந்திக்கிறா. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் ஒரு மாதிரி தான் பார்க்குறான். பட் எதுவும் நடக்கல. ஹீரோயின் அங்கிருந்து வெளிய போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது. ஹீரோ அன்னைக்கு ஹீரோயின காப்பாத்த வரும்போது, அந்த தழும்பு இல்லாம வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நடந்துட்டு தான் வந்திருப்பான். இப்ப அதே மாதிரி ஹீரோ வந்து மாற ஆரம்பிக்கிறான். எந்திரிச்சு நிக்கிறான், ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறான். அவன் ஒட்டி வச்சிருந்த தழும்ப அவனே எடுத்து பிரிக்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயா நின்னு குளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஹீரோயின் வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள நுழையிறா. அப்பதான் தெரியுது, இவன் அவன்ல அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. இத பார்த்து ஹீரோக்கு ஒரே பயமாயி போயிடுது. அதனால ஹீரோயின் அசந்த நேரமா பார்த்து திருப்பியும் போய் பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து குளிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே ஹீரோவ பார்த்துட்டு, "என்னோட ட்ரெஸ் வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நானும் குளிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவளும் உள்ள வந்து உட்கார்ந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல சோப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு இருப்பா. அப்ப இவளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமும், இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயமும் நெனச்சு ரொம்பவே கன்ஃப்யூஸ்ட் ஆகுது. இதனால குளிச்சு முடிச்ச கையோட ஹீரோ கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாவே கேட்க ஆரம்பிச்சுடுறா. "உங்களோட காலு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து அது வேற ஒண்ணும் இல்ல. என்னால கொஞ்ச நேரம் மட்டும் செவுத்துல சாஞ்சு குளிக்க முடியுமே தவிர, மித்தபடி என்னால ரொம்ப நேரமாலாம் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி உங்களோட ஃபேஸ் அப்படின்னு கேட்கும்போது, "என்ன என்னோட ஃபேஸுக்கு? பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கா?" அப்படின்னு கேட்கறான். இதுக்கு ஹீரோயின் வந்து, "இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்ல வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு வேற மாரி இருந்துச்சு" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அதெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சுடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட அக்கா கால் பண்ணி, "என்ன நாளைக்கு பார்க்கறதுக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறா. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட அக்காவ காட்டுறாங்க. இந்த ஹீரோவோட அக்கா தான் ஜூவோட அம்மாவுமே கூட. இப்ப இவ இருக்கிற இடத்துக்கு ஹீரோயினுமே வரா. ஹீரோயின் வந்து ரொம்பவே கேஷுவலா ஆன்டி அப்படின்னு கூப்பிடும்போது, இந்த அக்கா வந்து அத ஒத்துக்க மாட்டேங்கிறா. "அதான் உனக்கும் ஜூக்கும் இடையில கல்யாணம் நடக்கலல்ல. அப்படி இருக்கும்போது நீ என்ன அக்கான்னே கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின உட்கார சொல்றா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு உட்காரும்போது, அக்கா வந்துட்டு, "இங்க பாரு இந்த கார்ட்ல இருக்கிற 5,000,000 நீ எடுத்துட்டு, ஒழுங்கா என்னோட தம்பிய விட்டு ஓடிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்றா. அதனால அக்கா வந்துட்டு, "இன்னும் ஒரு 5,000,000 வேணும்னாலும் சேர்த்து தரேன். ஒழுங்கா அவன விட்டு ஓடிடு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் பூவோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்றா. ஆனா இவ வந்து அத நம்ப மாட்டேங்கிறா. அதனால ஹீரோயினுமே மேரேஜ் ஃபோட்டோவ எடுத்து காட்டும்போது, இவளுக்குமே செம ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பலான்னு போகும்போது, இந்த அக்கா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "உன்னோட அம்மா மாரி தான் நீயும் இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. பதிலுக்கு அக்கா வந்துட்டு, "உன்னோட அம்மா என்ன கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க பாரு உன்னோட அம்மா வந்து வேற ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டாங்க. அதே மாரி தான் நீயும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அடிக்கிறதுக்கு கை ஓங்குறா. ஆனா அதுக்குள்ளேயே இந்த அக்கா கறி அடிச்சிடுறா. ஹீரோயின் கிட்ட, "நீயே ஒரு ஒழுக்கம் இல்லாதவ. நீ என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குறியான்னு" கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் நான் இப்ப ஹூவோட ஒய்ஃபு. அதனால இதுக்கப்புறம் என் மேல இப்படி கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு" சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோவுமே வந்திருப்பான். ஹீரோயினோட கன்னத்த பார்த்துட்டு, "உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அசிஸ்டன்ட் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். ஹீரோயின் இப்ப உங்களோட அக்காவ மீட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப அப்பா கேட்கறாங்க, "இந்த நேரத்துல எதுக்காக வந்த? இந்த நேரத்துல அப்பா கூட வீட்ல இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துக்கு ஜூவுமே வந்துட்டு, "நீ என்னோட அங்கிள கல்யாணம் பண்ணுவ அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. "இங்க பாரு ஃபர்ஸ்ட் நான் உன்னோட ஆன்டி. சோ அதுக்கான
அதுக்கான மரியாதை கொடுத்து பேசு. ஃபர்ஸ்ட் நீ என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அதை கேட்டு ஷாக் ஆகுது. அப்ப பக்கத்துல இருக்கிற அக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து தப்பு எல்லாமே உங்களோடது. நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டு இவனோட மாமாவை வந்து கடைசியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இது ஹூ ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப அவமானமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இப்ப எதுக்காக நீ அவகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்னோட ஒய்ஃப் ஒன்னும் ஹூ ஃபேமிலியோட மானத்தை பறக்க விடல. எல்லாத்துக்குமே காரணம் ஜூ தான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஜூ தான் நேம மாத்தி சொல்லியிருப்பான். அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கும். அததான் இப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஜூ டென்ஷன் ஆயிட்டு ஹீரோனை அடிக்கலான்னு கையொங்கும் போது ஹீரோவுமே வந்து அவனோட கையை பிடிச்சுக்கிறான். ஒழுங்கா அவகிட்ட இப்ப அடிக்கிறதுக்கு வந்ததுக்கும் சாரி கேளு அப்படின்னு சொல்லும்போது இவன் ஃபர்ஸ்ட் மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றான். ஆனா கடைசியா சாரி கேட்டுடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கம்பெனில இருந்து கால் பண்ணிட்டு, நீங்க திருப்பியும் வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பதவி உயர்வும் உண்டு. அது மட்டும் இல்லாம இன்கிரிமென்ட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு இத கேட்டு ஹாப்பி ஆகிடுது. இவளுமே கம்பெனிக்கு போறா. அப்ப அந்த லின் வந்துட்டு, ரொம்பவே நல்லா மூவ் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேக்குறா. லின்னு நீ ஏதோ பண்ணி பெரிய பாஸ் கிட்ட பேசியிருக்க. அதனால தான் திருப்பியும் இந்த கம்பெனிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு தான் சொல்றா. இருந்தாலும் அத லின் நம்புற மாதிரி இல்ல. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்ன ஃபர்ஸ்ட் நான் ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இவளுமே அமைதியாகிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அப்பா கால் பண்ணி டின்னருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவளும் சரின்னு சொல்லிட்டு கால கட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்ல தங்கச்சி அப்பா கிட்ட, இப்ப நம்மளோட அக்கா தான் ப்ரமோஷன் ஆகி போயிட்டால. இப்ப அவகிட்ட சொல்லி எனக்கு ஒரு புது வேலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அப்பாவும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோயினுமே வரா. அப்ப டோரோட பாஸ்வேர்ட் மாத்திருப்பாங்க போல இருக்கு. கதவை தட்டும்போது தங்கச்சி தான் டோரை ஓபன் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்து பாக்குறா. அவங்க 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. இத பார்த்த ஹீரோனுக்கு கொஞ்சம் ஏக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா கிட்ட போய் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்க உட்காந்துக்கிறா. இப்ப ஹீரோயின் வந்து அப்பாக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. அதையுமே கொடுக்குறா. அதான் அப்பா சொல்றாங்க, உனக்கு தான் இப்ப ப்ரமோஷன் ஆயிடுச்சுல, உன்னோட பவரை வச்சு தங்கச்சிக்கும் ஏதாவது வேலை வாங்கி கொடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. அப்ப அப்பா வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னோட அம்மா நீ நினைக்கிற மாதிரி இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்கா. அவ இங்கிருந்து போகும்போது வேற ஒரு ஆம்பளை கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட, எதுக்காக இத்தனை நாள் உயிரோட இருந்தோம் அம்மா என்னை பார்க்க வரல அப்படின்னு கேட்கும்போது, அப்பா வந்து நீ ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடு, அதுக்கப்புறமா நான் இதை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. வெளியே வந்தவளுக்கு ரொம்பவே அழுகழுகையா வருது. அழுகையோட நின்னுகிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோவுமே அங்க வரான். ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒண்ணும் இல்ல, என்னை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோவுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நைட் 2 பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் திருட்டுத்தனமா ஹீரோவை டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. 6 பேக் இல்ல 8 பேக் இருக்கும் போல இருக்கு, செமக்கட்டையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதனால ஹீரோவுமே முழிச்சுக்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தூங்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு, உங்களோட உடம்பு எப்படி இப்படி இருக்கு, எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து அப்படின்னா எந்த மாதிரியான ஒர்க் அவுட்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஒரு மாதிரி சின்னதா ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. கடந்த நாள் காலையில ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தங்கச்சியுமே வந்துட்டு, நீ வந்து என்ன மாதிரியான வேலை வாங்கி கொடுத்துருக்க, இந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, சம்பளம் கூட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப பதிலுக்கு ஹீரோயின், நீ இப்பதானே சேர்ந்திருக்க, சோ அதனால உனக்கு இந்த மாதிரியான வேலை தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் இந்த தங்கச்சி ஒதுக்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் சொல்றா, நான் உனக்கு வேலை வாங்கி கொடுப்பேன்னு தான் சொன்னனே தவிர இந்த மாதிரி ஹை போஸ்ட்ல இருக்கிற வேலை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன், என்னோட அம்மா ஏன் என்னை பார்க்க வரலங்கிறத இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பா ரொம்பவே அசால்ட்டா, உன்னோட அம்மாவை பத்தி எனக்கே முழுசா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்கும்போது அப்பா வந்துட்டு, எனக்கு உன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சதெல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உன்னோட அம்மா ஒரு ஃபாரின் அக்கௌண்ட்ல இருந்து காசு அனுப்புவா. இப்போதைக்கு உன்னோட அம்மாவை பத்தி எனக்கு இது மட்டும் தான் தெரியும். எனக்கும் உன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு இதுக்கு மேல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ, நான் இப்ப கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன், அப்புறமா பேசலாம் டின்னர்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட, இன்னைக்கு ஹீரோயின் கம்பெனில என்ன பண்ணாலோ அதை பத்தியெல்லாம் விசாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நினைச்சாலோ தெரியல, ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கே வந்துடுறா. ஆனா அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஹீரோயினை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஜூமே வரான். ஜூ அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட, எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, நான் உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு, இந்த கம்பெனி ரொம்பவே பெருசு, எந்த இடம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே இப்போ ஒரே ஃபேமிலி, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேனே அப்படின்னு
கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இப்படி உறவு கொண்டாடுறதெல்லாம் சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து உங்களுக்கு நடுவுல என்ன நடந்தா எனக்கு என்ன? எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? உனக்கு உண்மையாவே என்னோட அங்கிள் மேல லவ் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, இவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஜூ வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட அங்கிள் ரொம்ப நாளா இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து நீ சும்மா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றா. பதிலுக்கு இவன் வந்துட்டு நான் உண்மையாவே தான் சொல்றேன். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஒழுங்கா மெடிசின் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அவரால உயிரோட இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் இத சுத்தமாவே நம்ப மாட்டேங்கிறா. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் வந்து நிக்கிறான். அண்ணன் இப்ப இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, "ஜூ கிட்ட இங்க என்ன நீ பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினுக்கு வந்து இந்த அண்ணக்காரன பார்த்துட்டு, அன்னைக்கு நைட் ஒரு வேள நம்ம இவங்க கூட தான் ஒண்ணா இருந்திருப்போமோ! அப்படின்னா இவங்க யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஜூ ஹீரோவோட அண்ணன் கிட்ட, "அது ஒண்ணும் இல்ல மாமா. இது வந்து என்னோட 2வது மாமாவோட ஒய்ஃபு. அவங்க கிட்ட தான் சும்மா பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றான். அண்ணனும் ஹீரோயினோட பேர சொல்லும்போது, ஹீரோயினுக்கு மேல மேல டவுட் அதிகமாகிட்டே போகுது. இதே மாதிரி வாய்ஸ் தான் அன்னைக்கும் நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஜூ வந்துட்டு, "சரி நான் உங்கள அப்புறமா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜூ கேட்குறான், "நீ இதுக்கு முன்னாடியே அவர மீட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு. இதுக்கு ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லவே, இவனும் ஆமா நீ எப்படி மீட் பண்ணியிருக்க முடியும்? அவர் இப்பதான் அப்ராட்ல இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஹீரோவ பத்தி பேச ஆரம்பிச்சிடுறான். "எனக்கு உன்ன நெனச்சா கவலையா இருக்கு. அவர் கூட நீ சேர்ந்துலாம் இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டுமே வந்து ஹீரோயின வந்து உங்கள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஜூவ பார்த்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற? பாஸ் தான் ஏற்கனவே உன்ன ஃபயர் பண்ணிட்டாங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் என்னோட இன்னொரு அங்கிள பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஹீரோவ பார்க்கறதுக்காக மேல போவா. அப்ப ஹீரோ கையில ஒரு மெடிசின் பாக்ஸ் இருக்கும். இத ஹீரோயினுமே பார்த்துடுறா. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே அத மறைச்சு வைக்கிறான். அப்ப ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேள ஜூ சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. "என்னோட அம்மாவ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்னோட அம்மா அப்ராட்ல இருக்காங்க. என்னோட அப்பாக்காக காசு அனுப்புறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர, அவங்கள பத்தின எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியல. இத வச்சு என்னோட அம்மாவ கண்டுபிடிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தயங்கிக்கிட்டே, "இதுக்கு முன்னாடி நைட் நடந்தத என்னால வந்து மறக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம, அந்த மாரியான ஒரு விஷயம் நடந்த பிறகும், என்னால உங்ககிட்ட ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ, அதனால அன்னைக்கு நைட் நான் யார் கூட இருந்தேன் அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்து கண்டுபிடிக்கிறீங்களா?" அப்படின்ட்டு கேட்கிறா. அப்ப ஹீரோவும் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்டயே சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு, ஹீரோயின் கிட்ட சரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி, ஜூவ பத்தியும், அவனோட அண்ணன பத்தியும் விசாரிக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னுமுமே குழப்பமா தான் இருக்கு. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோவோட அண்ணன் கூட தான் இருந்திருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோ அங்கிளோட வீட்ல ஏதோ சின்னதா பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அப்ப ஹீரோனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா உங்க வீட்ல இருக்கிற யாருக்கும் பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ள இருந்து வெளிய ஒரு லேடி வந்து, "உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 2 பேரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் ஆன பிறகு, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, "நீங்க 2 பேரும் தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட ஜூக்கு கடுப்பாகுது. அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இத பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல. ஹீரோயின் கிட்ட ரொம்பவே சகஜமா பேசுறாங்க. சீக்கிரமா எங்களுக்கு பேர குழந்தை வேணும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் வரான். அவன் இங்க வருவான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க போல இருக்கு. அவன் ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துட்டு, "நான் உன்ன திருப்பியும் மீட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தான் ஞாபகம் வருது. அப்ப அங்க ஹீரோவோட அப்பாவுமே உட்கார்ந்திருப்பாங்க. அங்க இருக்கிறவங்கள சாப்பிட சொல்றாங்க. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹீரோவோட அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணன் ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் 2 பேரும் வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவன் சொல்ல வர வேண்டிய விஷயத்த சொல்லாமல், இந்த மரம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது நட்டு வச்சாங்க, இப்போ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறா, இப்போ எந்த விஷயத்துக்காக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினோட வெட்டிங் ஜூவோட நடக்க இருந்ததுல, அதை பற்றின பேச்சு தான் இவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போனது, இப்போ வேற எதை பற்றி கேட்கறதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்துட்டு நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சிஸ்டர் இன் லா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயினும் நல்லா யோசிச்சு பார்க்குறா. ஒருவேளை அன்னைக்கு நைட் நடந்தது தான் எனக்கு ஞாபகப்படுத்துறாங்களோன்ற மாதிரி அவளுக்கு தோணுது. உடனே உண்மை எல்லாத்தையுமே இவளே உளர ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு நைட் என்னை சேவ் பண்ணது நீங்கள் தானே. அன்னைக்கு நான் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அன்னைக்கு நைட் நடந்துட்டுருக்கவே கூடாது. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தான் அப்படிலாம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஹூவோட ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொன்ன
சொன்னதை வச்சே மேலோட்டமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இப்போ நீ என்ன சொல்ல வர, உன்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் கூட படுத்தேன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். அதனால ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த அண்ணன் ஹீரோ கிட்ட வந்துட்டு, உன்னோட ஒய்ஃபை கொஞ்சம் நாளாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு இவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவனோட அண்ணனை பற்றி விசாரிக்கும் போது ஹீரோ வந்துட்டு, உண்மையாக சொல்லப்போனால் அவன் என்னோட கூட பிறந்த அண்ணனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மா வந்து வேற, என்னோட அக்காவும் நானும் தான் ஒரே அம்மாவுக்கு பிறந்தோம். இவன் வேற அம்மாவுக்கு பிறந்தான். என்னோட அம்மா ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோட அக்கா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால என்னோட அப்பா என்னோட அம்மாவை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட அஃபேரில் இருந்தாங்க. அந்த அஃபேர்லேருந்து வந்த பையன் தான் என்னோட அண்ணன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் பிறந்த பிறகு என்னோட அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அண்ணனோட அம்மாவை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அப்பா அவங்கள ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தாங்கிட்ட ஹீரோயின் எதையும் மறைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது என்கிட்ட இருந்து எப்போவுமே போக மாட்டேன்னு சொன்னேன், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கேருந்து எழுந்திரிச்சு ஹீரோவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு, கண்டிப்பாக நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்து அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எனக்கு இப்போதைக்கு தண்ணியெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. ஆனால் ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, இப்போ என்னோட தாகமெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மாற்றி மாற்றி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் மீட்டிங் போடுறா. அதில் இவ கூட பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதுக்கு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுறா. அதில் இவளோட ஃப்ரெண்டு லின்னு, அதுக்கப்புறம் ஷேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இப்போ ஹீரோயின் இந்த 3 பேரையும் கூப்பிட்டு நைட்டு மீட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. லின்னுக்கு ஹீரோனை பார்த்தா கடுப்பாக இருக்குது. இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவெல்லாம் மேனேஜர் போஸ்ட்டில் உட்காந்துருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு, என்னோட ஃப்ரெண்டுக்கு அதுக்கான திறமை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது லின் வந்து, உன்னோட ஃப்ரெண்டுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா எதுக்காக இதுக்கு முன்னாடி உன்னோட ஃப்ரெண்டை ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தள்ளி நின்று ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுடுறா. இப்போ தங்கச்சிக்கு லைட்டாக ஹீரோயின் மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நைட் மீட்டிங்குமே முடியுது. அப்போ லின்னு, ஷென், அதுக்கப்புறம் ஹீரோயின் 3 பேரும் தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் இவங்க 2 பேத்துக்குமே தெரிய வருது. ஏன்னா ஹீரோனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தெரியுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. ஷென் ஹீரோயினையே கொஞ்சம் ஏகமாக பார்த்துட்டு இருக்கிறத லின்னுமே நோட் பண்ணிட்டு, உனக்கு என்ன அவன் மேலே லவ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். உடனே இவன் வந்துட்டு, அவள் திருப்பியும் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதில் ஏதோ சொல்கிறா. இது ஷெனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது லின் வந்து, அவள் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அவளுக்காக ஒரு பொக்கே வந்திருக்கு. ஹீரோயின் அதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புகிறா. இதை நீங்கள் தான் எனக்காக அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கே போட்டுட்ருக்கிற மீட்டிங்கை கூட கேன்சல் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட் கிட்ட, இந்த பொக்கேவை யார் என்னோட ஒய்ஃபுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனோட சார்பாக ஹீரோயினுக்கு 10 பொக்கே அனுப்ப சொல்லி அவனோட அசிஸ்டண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே திருப்பியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட லின் வந்துட்டு, உனக்கு பொக்கே வந்திருக்கு அப்படின்னா உன்னை யாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோயின், இது எனக்கு வந்ததா என்ன அப்படிங்கிறதே கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோ அனுப்பின 10 பொக்கேவுமே அங்கே வந்துடுது. அப்போ ஹீரோயின் அதில் இருக்கிற ஒரு பொக்கேயில் இருக்கிற கார்டை பார்க்குறா. அது ஹீரோ தான் அனுப்பினா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொக்கேவை அவள் கையில் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட மீதி இருக்கிற பொக்கே எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற கொலிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஹாப்பியாக கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பொக்கேவாக எடுத்துக்கிறாங்க. இந்த தங்கச்சிக்காரிக்கு ஹீரோயின் மேலே டவுட் வந்துடுது. இவ உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி, எனக்கு என்னமோ அக்கா வந்து வயசான ஒரு ரிச்சான ஆளை கல்யாணம் பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜூ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுமே அங்கே வந்து உட்காந்துட்டு, இங்கே பாரு நான் இப்போ நல்லா தெளிவாக இருக்கேன், ஸோ அதனால இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னல ஒரு விஷயம், அது உண்மை தானே இல்லையா அப்படிங்கிறத ஒழுங்காக என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறான். அது ஹீரோவோடது. ஹீரோயின் அதை கையில் எடுக்கும்போது ஜூ ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி என்னோட அங்கிளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் அவரோட ஃபேஸு அதுக்கப்புறம் கால்லாம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அங்கிள் அந்த புகையிலே கொஞ்சம் நேரம் இருந்ததுனால அவரோட லங்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புமே டேமேஜ் ஆகியிருக்கு. அதனால அவரால் இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் உயிரோடு இருக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் தான் உயிரோடையே இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக, நீ பேச
பேசாட்டி என் கூட வந்துரு, நீனு நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு இதை கேட்டு கடுப்பாயிடுது. என்ன நடந்தாலுமே சரி, நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அங்கேருந்து போயிடுறா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே தங்கச்சி கேட்டுடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோ தன்னை விட்டு பிரிஞ்சிருவானோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போன்னு பார்த்து மழை வேற வருது. மழைக்கு கூட ஒதுங்காமல் அந்த மழையிலே நனைஞ்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து இந்த அண்ணங்காரன் வந்து ஹீரோனுக்கு கொடை பிடிக்கிறான். இவளும் ஹீரோ தான் நினச்சிட்டு திரும்பி பாப்பா. பார்த்தா அங்கே நிற்கிறது அண்ணன். அண்ணன் ஹீரோயின் கிட்ட நான் உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் தேவையில்லை, நான் டாக்ஸி பிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவன் வந்துட்டு இந்த மலையில் டாக்ஸி எல்லாம் கிடைக்காது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் நீ இப்படி ஈரத்தில் நின்றுட்டு இருப்ப, அன்னைக்கு நைட் நடந்ததை கூட பெருசாக எடுத்துக்கல, என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலியில், அதனால உள்ளவா அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோயினும் இவனை நம்பி உள்ளே போகிறா. இதெல்லாத்தையுமே தள்ளி நின்று ஹீரோவுமே பார்த்துட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணன்காரன் ஹீரோயினுக்கு டவல் கொடுக்குறான். ஆனால் ஹீரோயின் வாங்க மாட்டேங்கிறா. உடனே இவனுமே அங்கே இருக்கிற ஒரு பிளேஸில் அதை வச்சுட்டு, சரி இப்போ சொல்லு, நீ இப்போ எதுக்காக அந்த மலையில் நின்றுட்டு இருந்த அப்படின்னு கேட்டால் ஹீரோயின் வந்து திருப்பியும் அன்னைக்கு நைட் நடந்ததை பற்றியே பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி, அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்துட்டு நானும் மறக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கண்ணை மூடினா உன்னோட ஞாபகம் தான் வருது, அந்த நைட்டோட ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு இல்லை, சும்மா ஞாபகப்படுத்தினே தவிர மித்தபடி உன்னை த்ரெட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இந்த மாதிரி சொல்லலை, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த அண்ணன் ஹீரோ தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரதை நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அண்ணன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் என்கிட்ட இப்படி நடந்துக்கிற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அண்ணன்காரன் வந்து அவனோட மனசுக்குள்ள, இப்படி போனால் என்கிட்ட இருந்து ஓடிடலான்னு நினைக்கிறியா, நான் என்னோட தம்பியை போடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றை தூக்குறேன் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட காரில் ஏறி உட்காரும்போது ஹீரோ அவகிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, நீ கூடிய சீக்கிரமாகவே சாக போறல்ல, அதனால வேற ஆம்பளையை பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இவனோட சட்டையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டல. ஹீரோ வீட்டுக்குள்ளே வரும்போது ஹீரோயின் நூடுல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஹீரோக்கு சாப்பிட்றதுக்காக கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டதுனால உங்களோட லங்ஸ் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும், நம்ம இதை பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து என்னோட அண்ணன் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஹீரோயின் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான். அங்கேருந்து சாப்பிடாம கோச்சிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயினுக்காக ஒன்றும் புரியல, ஏன் என் மேலே இப்படி கோச்சிக்கிறாங்க, ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. அதுக்கப்புறம் உள்ள ரூம்குள்ளே போன ஹீரோ தன்னால் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ஃபேஸில் இருக்கிற தழும்பை அவனே கலட்டி ஓரமாக வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றி ஃபுல்லாக விசாரிக்க சொல்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறாலோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா கண்காணிக்க சொல்கிறான். இப்படி பேசி முடித்த பிறகு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா வழியாக ஹீரோயினை பார்க்குறான். இதுக்கு முன்னாடி ஃபயர் ஆக்சிடென்ட் எனக்கு நடக்கும்போது நீ தான் என்னை காப்பாற்றின, அதை நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஆஃபீஸுக்கு வரா. அங்கே வந்து பார்த்தா எல்லாருமே ரொம்ப டல்லாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு வந்துட்டு, இந்த மாதிரி ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அங்கே திடீர்னு ஷென்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் மேலே ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, உனக்கு வெக்கமாவே இல்லையா, நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் கிடச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது ஹீரோயின் வந்து, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, தெளிவாக பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இவ வந்துட்டு, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு காசு கொடுத்து அவனை வந்து உன் கூட கூப்பிட்ருக்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோயின் சென்னுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பா போல இருக்கு. அதை வந்து ஒரு ஆதாரமாக எடுத்து எல்லார் முன்னாடியும் காட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இதெல்லாம் எவிடன்ஸாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது இவன் வந்து, என்கிட்ட இன்னொரு எவிடன்ஸுமே இருக்குது, உன்னோட செஸ்ட்டில் மச்சம் இருக்குது தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து எதுனாலும் ஆதாரத்தோட பேசு அப்படின்னு சொல்கிறா. அதனால இவன் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, இங்கே பாரு இதில் வந்து மச்சம் இருக்குது, அதே மாதிரி நீ உன்னோட ட்ரெஸ்ஸை கலட்டி காமி, உனக்கு மச்சம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இங்கே போய்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து ஒரு ஆள் ரொம்பவே மும்முரமாக வீடியோ எடுத்துட்ருக்காங்க. அது யார் அப்படிங்கிறது இங்கே காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் போயிட்டு ஹீரோனுக்கு இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கல அது எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்கிற விதமாக எல்லா வேலையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் இங்கே இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட போயிட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டு அப்படின்னு சொல்லி திருப்பியும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு வந்து எனக்கு என்னமோ இவன் மேலே கிடையாது, உன் மேலே தான் அந்த மச்சம் இருக்குன்னு டவுட்டாக இருக்குது, வேணும்னா நீ கழட்டி காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் என்னோட சார்பாக என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும், ஸோ அதுக்கான என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்த சீனில் ஹீரோயின் நடந்ததை பற்றி போலீஸ்கிட்ட சொல்கிறா. போலீஸும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை உட்கார வச்சு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கூட அவள் தான், அவள் என்னோட பாய் ஃப்ரெண்டை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வேணும்னா நீங்கள் மச்சம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் போய் செக் பண்ணிட்டு வந்துட்டா. அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் மச்சம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து ஏதோ ரொம்பவே அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி, எனக்கு தெரிஞ்சு நீ லேசர் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி வளரிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ இப்போ தான் வந்து மச்சம் இருக்குங்கிற விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன், இதுக்கடுத்து எப்படி என்னோட மச்சத்தை நான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற போலீஸுமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவ வந்து நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படி இருந்தும் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு போலீஸ்கிட்ட கேட்கும்போது, பெசாட்டி நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை இங்கே வர சொல்லு, அவங்ககிட்டே இதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவ வந்துட்டு நேற்றுலேருந்து என்னோட பாய் ஃப்ரெண்டை காணும், அது மட்டும் இல்லாமல் ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸும் இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, பெசாட்டி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அவளால் பாதிக்கப்பட்டது நான் தான், எனக்கு வந்து நியாயம் கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே உள்ளே வரான். அங்கே இருக்கிற போலீஸ் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது ஹீரோவும் ஃபஸ்ட் நான் என்னுடைய செல்ஃபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட போய் அந்த காசு அனுப்புனதையும் அந்த மச்சம் இருக்கிற ஃபோட்டோவையும் காமிக்கும்போது ஹீரோ வந்துட்டு இதில் இருக்கிறது என்னோட பொண்டாட்டியே கிடையாது, சொல்லப்போனால் என்னோட பொண்டாட்டி இதை விட சூப்பராக இருப்பா அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்டும் நீ தான் கெட்டவளாக இருப்பேன்னு பார்த்தா உன்னோட ஹஸ்பண்டும் அப்படி தான் போல இருக்குது, ரெண்டு பேரும் சரியான கெட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு கோபம் வந்துடுது. அவளை பிடிச்சி அடிச்சு விட்டுடுறா. அதை பற்றி எதுனாலும் பேசு, என்னோட ஹஸ்பண்டை பற்றிலாம் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷென்னை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஷென் வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் காலேஜ் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தேன், அப்போ என்னோட பாஸ் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ இருக்கிறது அவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இதனால கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிடுது. ஷென்னை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினும் எந்திரிச்சு வந்து ஷென்னை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோயின் நான் இப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரா. அப்போ ஹீரோயின் கிட்ட சோஷியல் மீடியாவில் ஹீரோயினை பற்றி என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறான். அதுக்கு கீழே ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமில் போய் உட்கார்றா. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்லை கடைசியாக நேற்று நடந்ததை தங்கச்சி தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. அதனால ஃப்ரெண்டு கிட்ட தங்கச்சி இங்கே வர சொல்லும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு அவளை உள்ள அனுப்பி விடுறா. இப்போ ஹீரோயின் தங்கச்சிக்கிட்ட நீ எதுக்காக இங்கே நடந்ததெல்லாம் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்ட அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து அன்னைக்கு நிறைய பேர் உன்னை வந்து வீடியோ எடுத்தாங்க, நான் தான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறா. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ எடுத்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கிற வீடியோவும் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ அதனால் இதை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இவளுமே அதை ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்பவே திமிரா நீ என்ன ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத, ஜூவை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு பணத்துக்காக ஒரு வயசான ஆள் கூட நீ இப்போ ஒன்றா இருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோயின் நீ ஜூ கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்கும்போது இவ வந்துட்டு அப்பா வந்து எப்பவுமே கரெக்டாக தான் சொல்லுவாங்க, என்னோட அம்மா மாதிரி தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் டென்ஷன் ஆகி தங்கச்சியை அடிச்சிடுறா. இப்போ தங்கச்சி உடனே அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி என் அக்கா அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த ஃபோனை வாங்கிட்டு இப்போ வந்து அடிக்க மட்டும் தான் செஞ்சுருக்கேன், இன்னும் போக போக ஜெயிலில் கூட பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் நீ சின்ன பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தியா, இந்த வாட்டி உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன், கண்டிப்பாக போலீஸுக்கு பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ண சொல்கிறா. ஆனால் அப்படி இருந்தால் அந்த தங்கச்சி அடங்குற மாதிரி இல்லை, நீ அந்த வயசான ஆளுக்காக ஜூவை கை விட்டுட்ட அப்படிங்கிறத எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திருப்பியும் அடிச்சிடுறா. இந்த சத்தம் கேட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயினோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ லீன் வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தங்கச்சி அங்கே இருக்கிறவங்க கிட்ட கூடிய சீக்கிரமாகவே என்னோட அக்காவோட புருஷன் செத்துருவானா, ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற பசங்களை இவ யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயின் மேலே பழிய தூக்கி போடுறா.
இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோவுமே சிசிடிவி வழியா பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இப்ப ஹீரோயின் அங்க இருக்கிறவங்க கிட்ட, "இவ சொல்றது எல்லாத்தையுமே நீங்க நம்புறீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நம்பல" அப்படின்னு சொல்றாங்க. இதனால தங்கச்சி கடுப்பாயிட்டு, "அப்படின்னா சரி, உன்னை இதுக்கு முன்னாடி வேலைய விட்டு ஃபயர் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறமும் நீ இந்த போஸ்டிங்ல வந்து நிக்கிற அப்படின்னா, அதுக்கு காரணம் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. அதனால தானே உன்னோட ஹஸ்பண்ட நீ மயக்கி வச்சிருக்க" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நல்லா பார்க்க போனா நான் இந்த கம்பெனி பிரசிடென்ட்டோட ஒய்ஃபு. அப்படி இருக்கும்போது, இங்க என்ன நடவடிக்கை வேணும்னாலும் எடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ இப்ப என்ன வந்து இழிவா பேசுறல்ல, இத வந்து நான் இந்த ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இத ஆதாரமா வச்சு உன் மேல நான் கேஸ் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த தங்கச்சிக்கு கடுப்பாகுது. "நீ என்னதான் நெனச்சிட்டு இருக்க? அந்த வயசான ஆளையும் கரெக்ட் பண்ணிக்கிட்ட. அதே நேரம் ஜூமே அத புரிஞ்சுக்காம, இப்ப வரைக்கும் உன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "அப்படின்னா நீ ஜூவ லவ் பண்றியா?" அப்படின்ட்டு கேட்கிறா. இதுக்கு இவளும் ரொம்பவே கோவமா, "நான் உன்னோட சொந்த தங்கச்சியா இருந்தும் கூட, நீ என்ன இந்த மாதிரி ஹர்ட் பண்றல்ல. எனக்கு வந்து ஜூவ பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஜூக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து ஹீரோயினோட கையில கோடு போட்டு விட்டுடுறா. ஆனா ஸ்டார்ட்டிங்ல ஹீரோயினோட தங்கச்சிய ஸ்டெப் சிஸ்டர் மாரி தான் காட்டியிருப்பாங்க. இப்பதான் இவ ஹீரோயினோட உண்மையான தங்கச்சி அப்படிங்கிறதே சொல்றாங்க. ஆனா அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலா காட்டல. அதுக்கப்புறம் தங்கச்சிய அங்க இருக்கிறவங்க சேர்ந்து பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, இவளும் ஓகே தான். ஆனா கொஞ்சம் பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வேகமா ஹீரோயின ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க டாக்டர் ஹீரோயின செக் பண்ணி பார்த்துட்டு, "நல்ல வேளை காயம் கொஞ்சம் ஆழமா போகல. இதுக்கப்புறம் நான் சொல்ற மெடிசின் எடுத்துட்டு ஒழுங்கா டயட் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எல்லாமே சீக்கிரமா சரியாகும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "நீ இனிமே இந்த கேஸ பத்திலாம் கவலைப்படாத. இது எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இதுக்காக ஸ்பெஷலா 2 லாயர்ஸ நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அது உன்னோட சொந்த தங்கச்சி அப்படிங்கிறதுனால, இத பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "லா படியே எல்லாத்தையுமே மூவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணன காட்டுறாங்க. அவன் அப்பா கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். "அந்த கம்பெனிய என்னோட பேர்ல எழுதி வைங்க" அப்படின்னு கேட்கும்போது, அப்பா ரொம்பவே சைலன்ட்டா உட்காந்துகிட்டு இருக்காரு. அதனால இவன் டென்ஷன் ஆயிட்டு, "ஹீரோயினோட அம்மாவ பத்தி உங்களுக்கு தெரியும் தானே?" அப்படின்ட்டு கேட்குறான். இதுல அப்பாக்கு என்ன தெரியுங்கிறது இங்க காட்டல. அப்பா வந்து "கொஞ்சம் வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாய அடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இப்ப இவன் வந்துட்டு, "உண்மையாவே நான் உங்களோட புள்ளையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க எப்ப பார்த்தாலும் அவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வந்து "கொஞ்சம் உன்னோட வாய மூடு, இல்லன்னா உன்ன வெளிய அனுப்பிடுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு இவன் வந்துட்டு, "எனக்கு ஹீரோயின எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்னோட தம்பிய போட்டு தள்ளணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கொல்றதுக்கு இவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பா வந்துட்டு, "ஃபர்ஸ்ட் நீ இங்கேருந்து வெளிய கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கிருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு அப்பாவுமே வந்துட்டு, "ஒழுங்கா உன்னோட தங்கச்சிய வெளிய எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து, "என்னோட கைய பார்த்தீங்களா? இவ்ளோ பெரிய பிரச்சனையாகியிருக்கு. ஆனா அப்படி இருந்தும் கூட நீங்க அவளுக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க" அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அப்பவுமே விடுறதா இல்ல. தங்கச்சிய வெளிய எடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து, "முடியாது. நான் நெறைய லாயர்ஸ வந்து கையில வச்சிருக்கேன். கண்டிப்பா அவள வெளிய விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறா. இதனால அப்பாவும், "கண்டிப்பா நீ என்கிட்ட ஒரு நாள் மாட்டுவேன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அவளோட ஃப்ரெண்டு டுரியன் பழம் எடுத்துட்டு வந்து, "இந்தா இது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு குடுக்கும்போது, ஹீரோயினுக்கு அந்த ஸ்மெல் சுத்தமாவே பிடிக்கல. வாமிட் வர மாதிரி ஆயிடுது. அப்ப பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுமே இத நோட் பண்ணிட்டு, "நீ என்ன பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறா. ஹீரோயினுக்கும் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாரி தான் தோணுது. அதனால பெசாட்டி நம்ம டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு கிட் வாங்கி செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் கிட்டெல்லாம் வாங்கி டெஸ்ட்டுமே பண்ணி பார்க்குறா. அதுல ஹீரோயின் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. இத பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. "ஃபர்ஸ்ட்டு நான் உன்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்றா. டாக்டர் ஹீரோயின செக் பண்ணி பார்த்துட்டு, "நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீங்க இப்ப 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கணும். எதுக்கு முன்னாடியே வரல?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா, ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட, "இப்போ குழந்தைக்கு குறிப்பா எவ்வளோ டேஸ் இருக்கும்?" அப்படின்னு கேட்கும்போது, 50 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட மனசுல ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்படின்னா இது உண்மையாவே ஹீரோவோட குழந்தையா? இல்லன்னா ஹீரோவோட அண்ணனோட குழந்தையா? அப்படின்ற மாதிரி ரொம்பவே கன்ஃப்யூஸ்ட் ஆகுது. இந்த குழப்பத்தையோடயே ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவுமே கால் பண்ணிட்டு, "என்னாச்சு? உன்னோட அப்பா இன்னைக்கு உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்தாங்களாமே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "ஒண்ணும் இல்ல. நானே அத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் "நான் வீட்டுக்கு இப்ப போய்க்கிட்டு இருக்கேன்.
இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அப்போன்னு பார்த்து இவனோட அண்ணன் வேற அங்க வந்துட்டு, உன்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ்ல பாதி ஷேரை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ முடியாதுன்னு சொல்லவே இவன் வந்து அப்படின்னா சரி, உன்னோட அக்காவும் உன்னோட அக்கா பையன் சூவும் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதை பத்தி எதுவுமே கேர் பண்ண மாட்டேங்கிறான். இதனால அண்ணன்காரன் கடுப்பாயிட்டு, உனக்கு அவங்கள பத்தி கவலை இருக்கோ இல்லையோ, உன்னோட அன்பான ஒய்ஃப் மேல உனக்கு ரொம்பவே கவலை இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ கூடிய சீக்கிரமாவே செத்துருவ. அதனால என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "நீ அவள டச்சே பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டுறாங்க. அண்ணன்காரன் ஒரு ஸ்பை வச்சிருப்பான் போல இருக்கு, ஹீரோயின கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப அந்த ஸ்பை வந்து இவனுக்கு கால் பண்ணிட்டு, ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கிறது, அவங்களோட ஃபேஸ பார்த்தா அவங்களுக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இத வச்சு அண்ணன்காரன் புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவளோட வயித்துல இருக்கிற குழந்தை என்னோட குழந்தைன்னு தான் அவ நம்பிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இப்ப ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப அண்ணன் ஹீரோ கிட்ட, "நீ ஏற்கனவே ரொம்ப லேட்டா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நானும் அவளும் ரொம்பவே கனெக்டிங்ல தான் இருந்துகிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வீட்ல ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பா. கையில அந்த பிரெக்னன்சி கிட்டுமே இருக்கும். அப்ப ஹீரோ வரத பார்த்துட்டு தீபக் இடையில மறைச்சு வச்சிடுறா. அப்ப ஹீரோயுமே அங்க வந்து, "எதுக்கு இப்படி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? என்னாச்சு, உன்னோட ஃபேமிலி பத்தி ஃபீல் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின், "அதெல்லாம் இல்ல. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி நினைச்சுதான் எனக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜூ வந்து உங்களோட மெடிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்லாம் காமிச்சான். எனக்கு அத நினைக்க நினைக்க இன்னும் கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "நீ அத பத்தியெல்லாம் கவலைப்படாத. நான் சீக்கிரமாலாம் சாக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், "இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ல உண்மை இல்லல. உங்களோட வாயில ஒரு வாட்டி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "ஃபர்ஸ்ட் நீ என்ன மட்டும் நம்புனா போதும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் ஒளிச்சு வச்சிருந்த அந்த பிரெக்னன்சி கிட் எடுத்து பாத்துடுறான். அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி, இதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயினை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இங்க ஹீரோயின் ரொம்பவே சோகமா அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு, "நீ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இப்பவும் ஒர்க் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது அவளும் ஆமான்னு சொல்றா. உடனே ஹீரோயின் வந்துட்டு, "நான் வர வீக்கெண்ட் உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். எனக்கு அபார்ட் பண்ணணும்னு" சொல்லிட்டு காலை கட் பண்றா. இப்ப ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது ஹீரோவோட குழந்தை இல்ல அப்படிங்கிறதுனால, இத அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீக்கெண்ட் என்னோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக நான் பெய்ஜிங்குக்கு போகணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். இப்ப ஹீரோனுக்கு முழுசா 3 மாசம் முடியல அப்படிங்கிறதுனால, ஹீரோயின் டிராவல் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நெனைக்கிறான். பட் இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா. "என்னோட ஃப்ரெண்ட போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றா. அதனாலயே ஹீரோவும் வேற வழி இல்லாம, "உனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு தேவையான காசெல்லாம் குடுக்குறான். ஹீரோயின், "உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமான்னு?" கேட்கும்போது, ஹீரோ வந்து, "பொதுவா எனக்கு குழந்தைங்க பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நமக்கு பொறக்க போற குழந்தைய எனக்கு ரொம்பவே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறா. கண்டிப்பா நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறத இவரு ஏத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவ யோசிக்கிறா. அதனால சரி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவ அமைதியா படுத்துடுறா. இங்க ஒரு பக்கம் அண்ணன்காரனுக்கு ஹீரோயின அபார்ட் பண்றதுக்காக பெய்ஜிங் வரைக்கும் போறா அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால இவனுமே அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவனோட அசிஸ்டன்ட்டுமே வந்துட்டு, "இந்த மாரி உங்களோட அண்ணன் பெய்ஜிங் போறதா பிளான் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் அங்க தானே இப்ப கிளம்புறா. ஸோ அதனால இவன் வந்து அவள மீட் பண்றதுக்காக தான் போறானோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வருது. அதனால அவனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சு நிக்கிறான். அவனோட முகத்துல இருக்கிற தழும்பெல்லாம் எடுக்குறான். இத பார்த்து அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, "பேபி எல்லாம் நல்லா தான் குரோத் ஆகியிருக்கு. கண்டிப்பா நீங்க இத அபார்ட் பண்ணியே தான் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும், "நான் கண்டிப்பா அபார்ட் பண்ணிக்கணும்" அப்படின்னு சொல்றா. உடனே இவங்களும், "சரி அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட, "நல்லா இருக்கிற குழந்தைய எதுக்காக அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிற? நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் ஹாப்பியா தானே இருக்கீங்க" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "இது என்னோட ஹஸ்பண்டோட குழந்தையே கிடையாது. அதனால தான் நான் இத அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அதனால ஃப்ரெண்டும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு, ஹீரோயின் கையில இருக்கிற பேப்பர வாங்கிட்டு, "நான் இதுல இருக்கிற மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இவ போன அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு அண்ணங்காரன் வந்துடுறான். அவன் ஹீரோயின் கையில இருக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்ட எடுத்து பார்த்துடுறான். "அப்படின்னா நீ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கியா? அது வந்து என்னோட குழந்தை தானே? அப்படின்னா என்னோட குழந்தை உன்னோட வயித்துல இருக்கு அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயிலா கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயினும், "நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு நீ மட்டும் தான் காரணமா இருக்க முடியுமா? இது உன்னோட குழந்தைலாம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப அண்ணன்காரனுமே
ஹீரோயின ஸ்டாப் பண்ணிட்டு, "அன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது நான் புரொடக்ஷன் யூஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பா இதுல இருக்கிற டேட்ட வச்சு பார்க்கும்போது, உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தானே அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ இவனே உண்மையா சம்பவம் பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், "அன்னைக்கு ஆக்சிடென்ட்டா தான் எல்லாமே நடந்துச்சு. அதுக்காக எதுக்கு என்னையும் உன்னோட தம்பியும் பழி வாங்கணும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த அண்ணன்காரன் வந்துட்டு, சொல்லப்போனா அவன் எனக்கு உண்மையான தம்பியே கிடையாது. அவன் என்னோட அம்மா சாவுக்கு காரணமானவன். விட்டா என்னையும் கூட கொன்றுப்பான் ஒரு டைமு. ஸோ அதனால இத வச்சே நான் அவன ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து தான் அங்கருந்து போன ஃப்ரெண்டு திருப்பியும் வரா. அப்ப ஹீரோயின் கிட்ட பேபிய பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவன் வந்து பேபிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்டு வந்துட்டு, "இங்க பாருங்க, லீகலா பார்க்க போனா நீங்களும் இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. அதனால உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறா. அண்ணன் வந்துட்டு, "நான் சொல்ல வர விஷயமே உங்களுக்கு புரியல. அதாவது அவ கல்யாணத்துக்கு அப்புறமும் என் கூட அஃபேர்ல இருந்து தான் இந்த குழந்தைய வந்து வயித்துல வாங்கியிருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டு வந்துட்டு, "அதுக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் காரணமா இருக்க முடியுமா? ஒரு கை தட்டினா தான் ஓசை வருமா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதாவது அதுக்கு நீயும் தானே காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இவனுக்கு கோவம் வந்து அடிக்கிறதுக்கு போயிடுறான். உடனே ஃப்ரெண்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. "எல்லாருமே இங்க சீக்கிரமா வாங்க. ஒரு பிரெக்னன்ட்டா இருக்கிற லேடி கிட்ட ஒரு பொறிக்கு பையன் வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அண்ணன திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதனால இவனும் அதுக்கு பயந்து அங்கருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொல்றா, "இங்க பாரு, இந்த மாரியான பிரச்சனையெல்லாம் வேண்டாம். பெசாட்டி என்ன நடந்தது அப்படிங்கிறத உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசு. 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமே தவிர, இத இப்படியே வச்சிருந்தா சால்வ் ஆகாது" அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டு வந்து, "அது வேற ஒண்ணும் இல்ல. சும்மா மெடிக்கல் செக்கப் பண்றதுக்காக தான் இவ இங்க வந்தா" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு, அவ அங்கருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ திருப்பி ஹீரோயின் கிட்ட கேட்கறான், "நீங்க உண்மையாவே மெடிக்கல் செக்கப் தான் பண்ண வந்தியா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அத கேன்சல் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட ஃபோனுக்கு அண்ணன்காரன் ஃபோன் பண்றான். "நீ இதுக்கப்புறமும் குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா, உன்னோட ஹஸ்பண்டோட அக்காவையும், அவனோட பையனையும் நான் கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. "நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நான் இந்த விஷயத்த பத்தி நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லத்தான் போறேன்னு" சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போறா. ஹீரோ ஃபோன்ல யாருன்னு கேட்கும்போது, அது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வா ஹோட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "நீங்க வந்து ஒரு விஷயம் என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றா. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற டிவில ஹீரோவோட அக்காவுக்கும், அக்காவோட பையன் ஜூக்கும் ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஷாக்ல ஹீரோ அங்கேயே எந்திரிச்சு நிக்கிறான். இத பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி 2 பேத்துக்கும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அசிஸ்டன்ட் வந்துட்டு, "அவங்க 2 பேத்துக்கும் சர்ஜரி போய்க்கிட்டு இருக்கு. நான் இங்க தான் நின்னுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பக்கம், "நீங்க எப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து, "அத பத்தி அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் நடந்த ஆக்சிடென்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து காமிச்சுட்டு, "இது என்னமோ வேணும்னு பண்ண மாரி தான் தெரியுது. தெரியாம நடந்த மாதிரி இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பிரஸ்காரங்கலாம் அங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஒர்க்க ஒழுங்கா பண்ண விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அக்காவுக்கு வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்லையாம். ஆனா ஜூ தான் வந்து ஐசியூல இருக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு தான் கொஞ்சம் அதிகமா அடிபட்டுருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் அங்கருந்து கிளம்புன பிறகு, அந்த இடத்துக்கு அண்ணன்காரனுமே வந்துட்டு, "இந்த மாரி அக்காவுக்கும், அக்காவோட பையனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே. நான் ரொம்பவே முக்கியமான வேலையில தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இத விட வேற வேலை நம்மளுக்கு என்ன இருக்கு? அதனால தான் பார்க்கறதுக்காக வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவ பார்த்துட்டு, "உன்னோட கால் தான் சரியில்லையே. நீ எப்படி நிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அக்காவ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள போறாங்க. அப்ப அக்காவுமே ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு, "உன்னோட கால் சரியாயிடுச்சா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும், "நல்லா தான் இருக்கேன். ஓகே தான்" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அண்ணனுமே வந்துட்டு, "உன்னோட கால் இப்ப மட்டும் தான் சரியா இருக்குமா? இல்லன்னா இதுக்கப்புறம் வந்து சரியாகாமயும் போயிடுமா?" அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அக்கா வந்து, "உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதுல நீ மூக்க நுழைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இவன திட்டி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனத பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினையும், அண்ணன்காரனையும் வெளிய நிக்க சொல்லிட்டு, ஹீரோவ மட்டும் உள்ள நிக்க சொல்றா. அதனால இவங்க 2 பேரும் வெளிய போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. "நீ எதுக்காக இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் வந்துட்டு, "நீ வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோயின், "நீ என்னமோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத. நீயே ஃபர்ஸ்ட் இல்லீகலா பொறந்த பையன் தானே" அப்படின்னு சொல்லி இவன பத்தி திட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போறா. அப்ப ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "எனக்கு பசிக்குது.
நம்ம 2 பேரும் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட பிரெக்னென்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ வந்துட்டு, "நீ இப்ப பிரெக்னென்ட்டா இருக்க அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினுக்கு இது ஷாக் ஆயிடுது. "இது எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "அன்னைக்கு நீ சோஃபால உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட அங்கேயே வச்சுட்டு போயிட்ட. அத வச்சு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "சரி நீ எதுக்காக பெய்ஜிங் போன? உனக்கு வந்து குழந்தைங்கள பிடிக்கலையா? இல்லன்னா என்னோட குழந்தைய பெத்துக்கிறது பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து உங்களோட குழந்தைய பெத்துக்கிறதா இருந்தா சந்தோஷம் தான். ஆனா இப்போதைக்கு இந்த குழந்தை எனக்கு பிடிக்கல." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "எதுக்காக இப்படி பேசுற? என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லு." அப்படின்ட்டு ஃபோர்ஸா வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு, "அன்னைக்கு நைட் நான் ஒருத்தன் கூட ஸ்டே பண்ணேன்னு சொன்னேன்ல, அவனோட குழந்தை தான் என்னோட வயித்துல இருக்கு." அப்படின்னு சொல்றா. பதிலுக்கு ஹீரோவும், "இவ்வளதானா? நானுமே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றான். அதுக்குள்ள இந்த அசிஸ்டன்ட் வேற கால் பண்ணிட்டு, இந்த ஆக்சிடென்ட்ட யார் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டோம். அந்த ஆக்சிடென்ட் பண்ண லாரியோட டிரைவருக்கும், டிரைவரோட அம்மாக்கும் கிட்டத்தட்ட 3,000,000 உங்களோட அண்ணன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களோட அண்ணன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "அப்படின்னா சரி, என்னோட அண்ணன இன்னும் க்ளோஸா வாட்ச் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றான். இத கேட்டவுடனே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறா. "எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஏன்னா அன்னைக்கு நைட் நான் உன்னோட அண்ணன் கூட தான் ஸ்டே பண்ணேன். அதனால தான் உன்னோட அண்ணன் என்ன பழிவாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ அவனோட ஃபேஸ்ல இருக்கிற தழும்ப ரிமூவ் பண்றான். அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறா, அன்னைக்கு நைட் நம்ம ஸ்டே பண்ணவனோட ஃபேஸுமே இந்த மாரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவன் நல்லாவும் நடந்தான். அப்படின்னா இவன் வந்து அவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. அதனால ஹீரோ கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுடுறா, "அன்னைக்கு நைட் நீ தானே என் கூட ஸ்டே பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. "இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா, இந்த மாரி பெரிய பிரச்சனை வந்திருக்காமயே இருந்திருக்கும்ல. எதுக்காக இப்படி பண்ணீங்க? இதுக்கு மேலயும் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிய நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது அவனோட அண்ணனுக்கு தெரிஞ்சிறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறான். அதனால தான் இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட இருந்து கூட இந்த விஷயத்த மறைச்சிருப்பான். ஆனா ஹீரோயின் அத புரிஞ்சுக்காம அங்கருந்து போய்க்கிட்டு இருப்பா. அப்ப இவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி மீட் பண்றதுக்கு கூப்பிடுறா. அவளும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட போய் மீட் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லும்போது, ஃப்ரெண்ட் வந்து, "நீ இப்ப பிரெக்னன்ட்டா இருக்க. ஸோ அதனால உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி மட்டும் யோசி. இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எங்க ஹீரோவோட அப்பா அண்ணன போட்டு அடிச்சுட்டு, "நீ ஹீரோவ மட்டும் தானே கொலை பண்றதா சொன்ன. ஆனா எதுக்காக என்னோட பொண்ணையும், பேரனையும் கொலை பண்றதுக்கு இப்படி ட்ரை பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அண்ணன பிடிச்சு ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அண்ணன் சொல்றான், "நீங்க என்னமோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாதீங்க. நீங்க உங்களோட சொந்த ஒய்ஃப வந்து கொன்றுருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பையன் இது நாள் வரைக்கும் நடக்க முடியாம போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அப்பா பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு காரணம் போல இருக்கு. இப்ப அண்ணன் ரொம்பவே கோவமா, "ஒழுங்கா உங்களோட ஷேர்ஸ்ல பாதி ஷேர என்கிட்ட குடுங்கன்னு" கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே உள்ள வந்துடுறா. இவங்க பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுடுறான். ஹீரோ அப்பா கிட்ட போயிட்டு, "இங்க நடந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் ஹீரோவோட ஃபேஸ பார்க்குறான். "உன்னோட ஃபேஸ்ல அந்த தழும்பே இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இது உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீ தான் ஆக்சிடென்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. அதனால நீ ஜெயிலுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கருந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு, "அம்மா இறக்கறதுக்கு நீங்க தான் காரணமான்னு?" கேட்குறான். அப்ப அப்பா வந்து, "உன்னோட அம்மா வந்து ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத. ஏன்னா உன்னோட அம்மா என்ன விட வேற ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சுக்கிட்டு தான் உன்னையே பெத்துக்கிட்டா." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ பதிலுக்கு திருப்பியும் கேட்குறான், "உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையில கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட்டு அக்கா வந்து பொறந்தா. ஆனா அதுக்கப்புறம் நான் பொறக்கறதுக்கு முன்னாடியே நீங்க வேற ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சுட்டு இன்னொரு பையன வந்து பெத்தெடுத்திருக்கீங்க. நல்லா பார்க்க போனா நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்க தான் என்னோட அம்மாவுக்கு முன்னாடியே வேற ஒருத்தவங்களோட அஃபேர் இருந்து என்னோட அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் எல்லாம் காட்டுறான். இதுல ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா அவர்தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுது. இதனால அப்பா உடைஞ்சு போய் அங்கேயே உட்காந்துடுறாரு. இப்ப ஹீரோ கேட்குறான், "இப்ப எனக்கு வந்து நீங்க பதில் சொல்லலைனாலும் பரவாயில்ல. இப்ப உங்களால தான் என்னோட அக்காவும், அக்காவோட பையனும் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க. இதுக்கு யார் பதில் சொல்லுவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா வாயே தொறக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட, "நீ வந்து இவர எப்பவுமே கண்காணிச்சுட்டே இரு. க்ளோஸா வாட்ச் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஜூ கண்ண முழிச்சு பார்க்குறான். அவன பார்க்கறதுக்காக ஹீரோயினுமே அங்க வந்திருப்பா. ஹீரோயின பார்த்த உடனே இவன் வந்துட்டு, "பரவால்ல, என்ன பார்க்கறதுக்காக நீ இவ்ளோ தூரம் வந்திருக்கிறதே பெருசு." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து இப்ப ஜூவ நினைச்சு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவுமே உள்ள வரான். ஹீரோ உள்ள வரத பார்த்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றா. அப்ப ஹீரோ வந்து, "ஒரு நிமிஷம் நில்லு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாம்." அப்படின்னு சொல்லும்போது, இவ கேட்க மாட்டேங்கிறா. அங்கேருந்து வெளிய போயிடுறா.
பின்னாடியே ஹீரோவுமே போறான். அப்ப அந்த ஜூக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது எப்படி மாமா வந்து இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருந்துட்டு இப்ப எந்திரிச்சு நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேஸ்ல இருந்த தழும்பை இப்ப காணுமே அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்கிற அக்கா வந்துட்டு, "நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் டாக்டர கூப்பிட்டு திருப்பியும் மயக்க மருந்து குடுக்க சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ, ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுத்து பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து பேசி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து நடந்த உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான். "ஃபயர் ஆக்சிடென்ட்ல என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட காலும், என்னோட ஃபேஸும் இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சு. ஆனா அது யாரு பண்ணாங்க அப்படிங்கிறத என்னால இது நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமயே இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அத கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "அது யாரு?" அப்படின்னு கேட்கிறா. அப்பதான் இவன் வந்துட்டு "என்னோட சொந்த அப்பா தான் அத பண்ணாங்க. என்னோட அம்மா அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் நார்மலா நடந்துகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "சரி இனிமையாவது நீ என்னை விட்டு போகாம இருப்பியா? நீ என் கூடவே இருப்பியா?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. அப்ப ஹீரோ வந்து "என்னை பத்தி யோசிக்கலனாலுமே பரவாயில்ல. உன்னோட வயித்துல வளர்ற நம்மளோட குழந்தைய பத்தியாவது கொஞ்சம் யோசி" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் "நான் அப்புறமா இத பத்தி பேசுறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து "நீ ஹீரோவ மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு இதுதான் சரின்னு படுது. அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு இருந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த ஹீரோயினோட தங்கச்சி இருக்கால்ல, அவ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றா. இவனும் பெரிய ஆள் தான் போல இருக்கு. "நான் ஒண்ணும் உன்ன மாதிரி ஃபேஸ் வந்து அசிங்கமா இருந்து வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற ஒரு வயசான ஆள வந்து கல்யாணம் பண்ணல. இவரு ரொம்பவே ரிச். அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கு உன்னோட ஹஸ்பண்ட விட அழகா இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் வந்து "எது எப்படி இருந்தா எனக்கு என்ன? நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்றா. அப்ப திடீர்னு இந்த தங்கச்சிக்காரி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் குழந்தை பெத்துக்கிறதுக்காகவே இருக்கோம். ஆனா உன்ன பாரு, நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பிரெக்னன்ட் ஆயிட்ட. சொல்லப்போனா நீயும் உன்னோட அம்மா மாரி தான்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. தங்கச்சிய அடிச்சிடுறா. "எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி நீ பேசணும்னு அவசியம் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிருப்பான்ல. இத இந்த தங்கச்சி பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. அதனால ஹீரோயின் கிட்ட இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, "நீ உன்னோட ஹஸ்பண்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா பாய் ஃப்ரெண்டா இந்த ஐடியல கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இத ஃபோன்லயே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. உன்னோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு உன்னோட ஹஸ்பண்ட் அப்பாவா? இல்லன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்பாவா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் தங்கச்சி கிட்ட, "உன்னோட கண்ண தொறந்து நல்லா உத்து பாரு" அப்படின்னு சொல்லும்போது, இவளும் நல்லா உத்து பார்க்குறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது 2 ஆளும் ஒரே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்து இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. போதாத குறைக்கு இந்த ஃப்ரெண்டு வேற, இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறா. இத கேட்ட தங்கச்சிக்கு மேல மேல கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கேட்குறா, "நான் உங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்க மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "இதுக்கு முன்னாடி வர என்னோட சூழ்நிலை காரணமா நான் உன்கிட்ட நடிக்க வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நீ தான் என்ன காப்பாத்துன" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்குறா. அன்னைக்கு ரொம்பவே புகமூட்டமா இருந்திருக்கும். அதனால தான் ஹீரோயின் ஹீரோவோட ஃபேஸ சரியா பார்த்துருக்க மாட்டா. ஹீரோ இப்படி கேட்ட பிறகு தான், "அப்படின்னா அந்த ஆள் நீதானா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். "இனிமே நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயினும் இத ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பொக்கேவ பின்னாடி தூக்கி போடும்போது, அது கரெக்ட்டா ஜூவோட கையில மாட்டுது. ஹீரோயின் இத பார்த்துட்டு, "அடுத்தது உனக்கு தான் கல்யாணம் போல" அப்படின்னு கேட்கும்போது, இவனும் "ஆமா ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ரெட் என்வலப் குடுத்துட்டு, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கங்ராச்சுலேஷன் சொல்லி விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து டியூ டேட் நெருங்கிட்டு இருக்கு போல இருக்கு. இப்ப அத பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே ஹீரோயின் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும்போது, திடீர்னு அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துருது. இவளும் வயித்த புடிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயின் வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கூட பிரசவ வலி இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும்னு யாரும் என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தையுமே பொறந்துடுது. ஹீரோயின வார்டுக்கு மாத்திட்ட பிறகு, ஹீரோ குழந்தைய பார்க்காம ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட தான் வந்து "நீ எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின், "நீங்க என்ன குழந்தைய பத்தி விசாரிக்காம என்கிட்ட வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு" கேட்கிறா. பதிலுக்கு ஹீரோ, "அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். நீ தான் ஃபர்ஸ்ட்" அப்படின்ற மாதிரி ஹீரோயின விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட அக்கா தான் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இது நேரம் வரைக்கும் ஹீரோக்கு என்ன குழந்தை பொறந்திருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஹீரோ குழந்தைய கையில வாங்கி செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா பொறந்த
இருக்கிறது பாய் பேபி. இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோ கிட்ட என்னோட ஃபேஸ் வந்து வாடி போச்சா? என்னோட உடம்பு வந்து ரொம்பவே பெருசா இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவள பத்தி ஒண்ணொன்னா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து பிரெக்னன்ட் ஆகறதுக்கு முன்னாடி இருந்தத விட, "நீ இப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "என்னோட தம்பி இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு லைஃப் அமையும். இந்த மாரி அவன் ஹாப்பியா இருப்பான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளா போய்க்கிட்டு இருக்கு. அப்ப நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும்போது குழந்தை அழுக ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவளோட காதுல சத்தமே விழுக மாட்டேங்குது. ஹீரோ தான் எந்திக்கிறான். ஹீரோ குழந்தைய செக் பண்ணிட்டு டைப்பர்லாம் மாத்தி விட்டுட்டு திருப்பியும் குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் திருப்பியும் ஹீரோயின் எந்திக்கிறா. ஹீரோயின் எந்திரிச்சுட்டு, "இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? நீங்க எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்கா ஒண்ணும் புரியல. "எதுக்காக அழுகுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து, "இது நார்மலான கண்ணீர் கிடையாது. இது ஆனந்த கண்ணீர். எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட பக்கத்துல என்னோட ஒய்ஃபும், என்னோட குழந்தையும் படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு" சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிடுறான். இப்ப அதுக்கு அடுத்த நாள் காலையில நேத்து நைட் என்னலாம் நடந்ததோ அத பத்திலாமுமே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு குழந்தைய தூக்கிட்டு வேற பக்கமா போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோயினும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "எனக்கு இந்த மாரியான ஒரு வாழ்க்கை நீ குடுத்ததுக்காக தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கு ஜூவ பத்தி நெனச்சு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு. அதனால அவனுக்குமே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், ஹீரோயினுக்கு ஜூக்கும் இவளுக்கும் இடையில கல்யாணம் நடக்கும்போது, ஜூ எதுக்காக இவளோட பேருக்கு பதிலா வேற ஒரு பொண்ணோட பேர மாத்தி சொன்னா அப்படிங்கிறத பத்தி யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் இவளுக்கு ஹீரோ மேல டவுட் வருது. "இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே?" அப்படின்னு கேட்கும்போது, இவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஆமான்ற மாதிரி சொல்றான். ஹீரோ இதுக்கு முன்னாடில இருந்தே ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அதனால தான் வேணும்னே கல்யாணத்த கெடுத்து விட்டு, இவனுமே வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணியிருக்கான். ஆனா இப்ப ஹீரோயினுக்கு இத பத்தி கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி இங்க முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஹைப்பும் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.